அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தலைப்புச் செய்தியில என்ன குடுத்திருக்காங்கன்னா, "இஸ்ரேல், ஈரான் போர் தீவிரம். அடுத்தடுத்து பதிலடி" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இஸ்ரேல், ஈரான் போர் அப்படிங்கிறது முதல்ல எதனால தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா ஈரான் மேல ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஈரான் வந்து அணு ஆயுதங்கள வந்து தயார் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. 2015ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். ஈரானுக்கும் அமெரிக்கா, லண்டன் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த மாரி முக்கியமான நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்தின்படி என்னன்னா, அ இ ஈரான் வந்து அவங்க யுரேனியம் என்ரிச்மென்ட் அந்த யுரேனியம் செறிவூட்டல் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருந்திருப்பாங்க. அதே மாரி அ இந்த மாரியான நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எப்ப வேணாலும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்கலாம் எப்ப வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அணு உலைகள வந்து சோதனை செஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு அக்ரீமெண்ட் தான் இது. இருந்தாலும் 2017, 18ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்த அக்ரீமெண்ட்லேருந்து வெளிய வந்திருப்பாரு. சரிங்களா? ஈரான் வந்து நம்ம சொன்ன பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து வெளிய வந்திருக்கும். சரிங்களா? அதன் பிறகு ஈரான் அவங்க இண்டிபெண்டன்ட்டாவே அந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கிறதாக அமெரிக்கன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேசிக் பேக்கிரவுண்ட் அதுதான். இஸ்ரேலும் என்ன காரணத்த சொல்லி ஈரான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, அணு ஆயுதங்கள வந்து ஈரான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்த கொண்டு தான் இஸ்ரேல் வந்து இனிஷியலா அட்டாக் பண்றாங்க. இஸ்ரேல் அட்டாக் பண்ண உடனே திருப்பி ஈரானுமே வந்து பதில் தாக்குதல்கள நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆப்பரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேர்ல தான் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க. சரிங்களா? ஆப்பரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க. அதுக்கு திருப்பி ரிட்டாலியேஷனா ஈரான் திருப்பி அட்டாக் பண்றப்ப ஆப்பரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற பேர்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இப்ப 2வது வாரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவும் இதுல தீவிரமாக ஈடுபட ஆரம்பிக்க போறதாக செய்திகள் வெளியாயிருக்கு. சரியா? அதான் முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழகத்தினுடைய வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் நம்ம முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருக்கார். வள்ளுவர் கோட்டத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவருக்காக 1973ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது. அதன் பிறகு இதனுடைய ஆர்க்கிடெக்ட் வடிவமைப்பாளராக அதாவது அந்த கட்டடக்கலை நிபுணராக இருந்தது யாருன்னா, நம்மளுடைய கணபதி ஸ்தப்தி. இதே பேரு தான் நீங்க எங்க கேள்விப்படுவீங்கன்னா, திருவள்ளுவர் சிலைக்கும் கேள்விப்படுவீங்க. 2000ஆம் ஆண்டு திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டப்ப அதனுடைய வடிவமைப்பு கலைஞராக, கட்டடக் கலைஞராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி ஸ்தப்தி அவர்கள் தான். சரியா? கணபதி ஸ்தப்தி அவர்கள் தலைமையில தான் இந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். 1976ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு, திறப்பு விழா அப்படிங்கிறது வந்து நடைபெற்று இருந்திருக்கும். ஆனா, அப்ப எமர்ஜென்சி காலகட்டமா இருந்துச்சு. தமிழகத்தில கலைஞர் அவர்களுடைய ஆட்சியும் வந்து டிஸ்மிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால அப்போதைய கவர்னரா இருந்த கே.கே. ஷா முன்னிலையில நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்த வந்து திறந்து வச்சிருப்பார். சரிங்களா? அதன் பிறகு தான் என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்து நம்ம முதலமைச்சர் இப்ப ரெனோவேஷன்லாம் பண்ணி மறுபடியும் திறந்து வச்சிருக்காரு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தமிழக அரசாங்கம் 2 சட்டங்கள வந்து அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வரக்கூடிய சட்டம் என்னன்னா, நமக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அந்த சட்டத்தையும், அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம். தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998ல வந்திருக்கும். அந்த 2 சட்டத்தையும் சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில நடந்து முடிஞ்ச இந்த மார்ச் மாசம் நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடர்ல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ப பிரதிநிதித்துவம் வழங்க முடியுது. அதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பெறப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரக்குறிப்பு முதல் முறையாக ஐசிஎம்ஆர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரத்த கோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டோனர்ஸ், பிளட் பேங்க் இதெல்லாம் எங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மொத்தமா பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ரத்த கோஷ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அரிய வகை ரத்தம் உள்ளவர்கள் எக்ஸாம்பிளுக்கு பாம்பே பிளட் குரூப், ஓ நெகட்டிவ் இந்த மாதிரி ஒரு ரேர் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து ரத்த தானம் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு, இந்த ரத்த கோஷ் இணையதளத்துல வந்து வெப்சைட்ல அது ஒரு டேட்டா ரெபாசிட்டரி மாரி கிரியேட் பண்ணி வைக்க போறாங்க. சரியா?
சோ அதுதான் இங்க என்ன குடுத்திருக்காங்க. அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரக்குறிப்பு சேகரிக்கப்பட்டு ரத்த கோஷ் வெப்சைட்ல சேமிச்சு வைக்க போறாங்க. சரியா? முக்கியமான செய்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.